சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வசனம் சொல்கிறது. இந்த சத்தியம் தான் பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும். ஆவியானவரும் அவர் தன் சொந்தத்திலிருந்து பேசாமல் அந்த வசனத்தின் மூலமாக அந்த வசனத்தின் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிறார். இன்னொரு பக்கம் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்கிற நம்மளுடைய சத்ருவானவன், அவன் பேரே ஃபாதர் ஆஃப் லைஸ். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் தன் சொந்தத்தில் இருந்து பேசுகிறான். அவனிடத்துல சத்தியம் கிடையாது. அப்போது அந்த சத்தியத்தை நோக்கே அந்த டிஸ்ட்ராக்ஷன் நம்மக்கிட்ட வரும். சத்தியம் போலவே இருக்கும், பட் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிராஃப்டினஸ் அதில் மறைஞ்சிருக்கிறோம். நமக்குள்ள வேத வசனத்தின் அறிவு இல்லை என்றால் அந்த டிஸ்ட்ராக்ஷன் டெம்டேஷன்ஸ்குள்ளே நம்ம விழுந்து போய் அதை சத்தியம் நம்பி ஒரு பொய்யில் போய் விழுந்து போயிடுவோம். அதனால் இரவும் பகலும் பிரியமாக இருந்து என் வசனத்தை தியானிப்பவன் பாக்கியவான். எதனாலனா எந்த வகையிலும் அந்த கிராஃப்டினஸ் பொய் வந்தாலும் இவனுக்குள்ள சத்திய வெளிச்சம்ன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த இருளை ஐடென்டிஃபை பண்ணி அடித்து இயேசுவின் நாமத்தில் விரட்டி அந்த இடத்துல ஜெயத்தை அவன்